உண்மையாலுமே இந்த அட்லாண்டிஸ்ன்ற நகரம் இந்த உலகத்தில் இருந்துச்சா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு டே 6 ஆஃப் 30 இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸோட பார்ட் 2. சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அட்லாண்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நகரம் கடல்ல மூழ்கி போனதா ஒரு ஹிஸ்டரி இருக்கு. கிரீக் நாட்டோட பிலாசபரான பெலட்டோ அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் அவரோட புத்தகத்திலும் இதை பத்தி குறிப்பிட்டிருக்காரு. அப்படின்னா இந்த அட்லாண்டிக் நகரம் எங்க தான் இருந்துச்சு? ஸ்பெயின் நாட்டோட கடற்கரைக்கு மத்தியில் இருந்ததாகவும் சில மக்கள் இது கிப்ரலாட்டர் ஸ்டோன், அதாவது பென்சில்வேனியாவோட ஒரு கடல் பகுதியாக இருந்ததாகவும் சொல்றாங்க. பட் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்பெயினுக்கும் மொராக்கோக்கும் நடுவில் இருக்க கடல் பகுதியில் தான் இந்த அட்லாண்டிஸ் அப்படின்ற நகரம் இருந்திருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. இந்த அட்லாண்டிக் நகரம்ன்றது எவ்வளவு பெருசுனா நம்ம ஏசியாவை விட டபுள் மடங்கு பெருசா இருந்திருக்கு. கேட்கும் போதே பிரம்மாண்டமா இருக்குல்ல. இதுல வாழ்ந்த மக்கள் பாதி கடவுளாகவும் பாதி மனிதர்களாகவும் இருந்திருக்காங்கன்னு இந்த நகரம் செழிப்பான வளங்களை பெற்றதாகவும் இருந்திருக்கு. அட்லாண்டிஸ்ல வாழ்ந்த எல்லா மக்களும் லரைன் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற வேற்று கிரகத்துல இருந்து 50,000 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து இந்த அட்லாண்டிஸ் நகரத்துல வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த அட்லாண்டிஸை பத்தி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பார்ட் 2 வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.